சரி, இந்திரஜித்தனுக்கும் அனுமனுக்கும் போர் தொடங்க இருக்கிறது. இந்திரஜித்தன் அனுமன் இருவரிடையே கடுமையான வாக்குவாதங்களும் நடைபெறுகின்றன. அந்த வாக்குவாதத்தினுடைய இறுதி பகுதியில வந்து நிற்கிறான் இந்திரஜித்தன் முன்னே அனுமன். அப்ப இருவருக்கும் அந்த போர்க்கள வீர உரையது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். தமிழ் இலக்கண மரபுல இதுக்கு பேரு தன்மேம்பாட்டுரைன்னு பேரு. தன்னுடைய வீரத்தை போர்க்களத்திலே ஒரு வீரன் தானாக எடுத்து மொழிதல். இத நெடுமொழி கூறல்னு சொல்லுவார்கள். தன்னுடைய நீண்டதாகிய பெருமையினை ஒரு வீரன் போர்க்களத்துல எடுத்து சொல்லி எதிரிகளை அச்சுறுத்துதல் உண்டு. இது அந்த காலத்துல மரபுல இன்றைக்கு நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இராணுவ தளபதிகள் எல்லாம் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அண்மை காலத்துல பாகிஸ்தானினுடைய தளபதி கூட சொன்னார் இல்லையா, எங்களிடம் அணு ஆயுதம் எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. இப்ப நம்முடைய இராணுவ தளபதியும் சொன்னார் இல்லையா, நீ ஏதாகிலும் ஒரு முறை எங்கள் நாட்டிலே எந்த பகுதியிலாவது ஒரு குண்டை போட்டு விடு பார்க்கலாம். அதற்கு பிறகு நில வரைபடத்திலேயே இப்படி ஒரு நாடு இருந்தது என்பது வரலாற்றில் மட்டும்தான் தெரியும். நடைமுறையில இல்லாமல் அழித்து விடுவோம்னு பேசினார். இதெல்லாம் தான் இது நெடுமொழி கூறல், தவிர்க்க முடியாது போர்க்களத்தில். அப்ப இங்க என்ன பேசுகிறான்? நில்லடா, நில்லு நில்லு நீ அடா, வாசி பேசி கல் எடா நின்றது என்னை போர்க்களத்து, அமரர் காண கொல்லலாம் என்றோ நன்று குரங்கு என்றால் கூடும் அன்றே நல்லை போர் வாவா என்றான் நமனுக்கு நமனாய் நின்றான். தன்னை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு யமனாக நிற்கக்கூடிய இந்திரஜித்தன் யாருன்னா யமனுக்கு யமனாய் நின்றவன். ஏன்னா அனைத்து தேவலோகத்தையும் இவன் வென்றவன். இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் அட்டதிக்கு பாலகர்களையும் வென்றவன். ஆகவே யமனே இவனை கண்டு அஞ்சுவான். அதை சொல்லுதற்கு கம்பன் சொன்னா நமனுக்கு நமனாய் நின்றான். யமன் கூட இந்திரஜித்தனை கண்டு அஞ்சுவானாம். அப்படிப்பட்ட ஆற்றல் வாழ்ந்த இந்திரஜித்தன் என்ன சொன்னான்? அனுமனை பார்த்து, நில் அடா நில்லு நில்லு நீ அடா வாசி பேசி கல் எடா நின்றது. நில்லடா நில்லு நில்லு. அனுமனை பார்த்து சொல்ல, நில்லுடா, என்ன பேசிக்கொண்டே இருக்கிறாய்? நீ அடாத வேறுபட்ட மொழிகளை எல்லாம் பேசிக்கொண்டு கல்லினை எடுக்கிற, உனக்கு போர் ஆயுதெல்லாம் தெரியாதா? என்னை அமரர் காண போர்க்களத்து கொல்லலாம் என்றோ, தேவர்களை சாட்சியாக வைத்துக்கொண்டு இந்த போர்க்களத்துல என்ன கொல்லலாம்ன்ற முடிவோட கல்லை எடுத்தா என் மீது எரிய காத்திருக்கிறாய். இந்த கற்கள் என்னை செய்யும்? நன்று குரங்கு என்றால் கூடும் அன்றே. நின் செயல் நன்றாக இருக்கிறது, குரங்கு என்பதனால் உனக்கு இந்த செயல் பொருத்தம்தான். உனக்கு அஸ்திர பயிற்சி எல்லாம் கிடையாது, ஆயுத பயிற்சி கிடையாது, நீ குரங்கு, உன்னால் அவ்வளவுதான் பண்ண முடியும். உனக்கு வில் தெரியுமா, வேல் தெரியுமா, அம்புகள் தான் தெரியுமா, போர் தந்திரங்கள் தான் தெரியுமா? ஆகவே நீ இந்த போர்க்களத்துல கல்லை எறிவதற்கு உரியவன் தான். குரங்கு அதைத்தானே செய்யும். நல்லை போர் வா வா என்றான். நல்ல ஆண்மை உடையவனாய் இருந்தா என்றால் என்னுடன் பொறுதற்கு வேகமாவான்னு அனுமனை அறை கூவி அழைத்தான். இதுவும் வீரத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபு. நமக்கு சமமான வீரர்கள் நம்மோடு பொருத வருகிறார்கள்னா அவர்களை வரவேற்கணும். இது அன்றைய காலத்துல இருந்த போர் மரபு. எவனேனும் ஒருவன் போருக்கு அழைத்தான் என்றால் அழைத்தவனை அங்கீகரிக்க போருக்கு செல்ல வேண்டும். இத சுக்ரீவன் வாலி போர்ல பார்க்கலாம். சுக்ரீவன் தான் வந்து அழைப்பான். வாலி இவன் என்னை அழைக்கிறான், போகாமல் இருந்தால் அது என் வீரத்தினுக்கு இழுக்கு என்று தாரை தடுத்தும் அவன் போருக்கு போவான். ஆகவே அன்றைய போர்க்களத்துல இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மதிப்பு. இத வள்ளுவர் வேறு விதமா பார்த்தார்.
அவன் வம்புக்கு உன்னை போருக்கு அழைக்கிறான். அப்படிப்பட்டவன் உன்னை காட்டிலும் சாமானியனாய் இருக்கிறான்னு நினைச்சா அவனோட போருக்கு போகாது. வேண்டுமென்றால் அவனிடம் நீ தோற்றதாகவே ஒத்துக்கொண்டு விடு. தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல், அவனை நீ தோற்றதாகவே ஒற்றுக்கொண்டு விடு. அவனோடு நீ போர் செய்வதில் பயனில்லை என்று தெளிவா சொல்லுவார். இது அந்த காலத்துல இருந்த போர் முறை, அதிலிருந்து மாறிய நிலை மெல்ல மெல்ல. ஆகவே போர்ல அறைகூவல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்து இப்படி இந்திரஜித்தன் அழைத்த உடனே வில் எடுத்து உறுத்து நின்ற வீரருள், வில் எடுத்து உறுத்து நின்ற வீரருள் வீரன் நேரே கல் எடுத்து எரிய வந்த அனுமனை கண்ணின் நோக்கி, மல் எடுத்து உயர்ந்த தோழர்க்கு என் கோலோ வலியது என்ன, சொல் எடுத்து அமரர் சொன்னார் தாதையும் துணுக்கமுற்றான். குண்டலம் நெடுவில் வீச மேருவின் குவிந்த தோளான், அண்டமும் குலுங்க ஆர்த்து மாருதி அசனி அஞ்ச, விண்தலத்து எரிந்த குன்றம் வெறும் துகள் ஆகி வீழ, கண்டனன் எய்த தன்மை கண்டிலர் இமைப்பு இல் கண்ணார். அனுமன் மிக பெரியதாகிய மலையை பல நூறு இடிகளுக்கு இணையாக அந்த பெரியதோர் மலையை வானரனாக இருந்தும் அரக்கர்களினது படைப்பிரிவின் மீது எரிய அரக்கர்களெல்லாம் அஞ்சினார்கள். ஆனால் இந்திரஜித்தன் காதில் போட்டு கொண்டிருக்கக்கூடிய குண்டலத்தின் ஒளி எல்லா திக்குகளிலும் வீச, மேருவினை போன்று உயர்ந்தும் பருத்தும் உறுதி வாய்ந்த தோளினை உடையவனாகிய இந்திரஜித்தன், மேருவின் குவிந்த தோழன், அண்டமும் குலுங்க ஆர்த்து 14 உலகங்களும் அதிரக்கூடிய அளவுல ஆரவாரம் செய்து, மாருதி அசனி அஞ்ச, மாருதியினால் எரியப்பட்ட அந்த இடியினுக்கு நிகரான அந்த பெரியதோர் பாறையை, மலையை, விண்தலத்து எரிந்த குன்றம் வெறும் துகள் ஆகி வீழ, வான் வழியாக அனுமனால் எரியப்பட்ட அந்த பெரிய மலை வருகின்ற பொழுதே அந்த மலைகளை, அந்த மலையினை துகள் துகளாக தன் அம்புகளினால் தகர்த்தான் இந்திரஜித்தன். வீழ கண்டனன் எய்த தன்மை கண்டிலர் இமைப்பு இல் கண்ணார். இமைக்காமல் இந்த போரினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் கூட இந்த இந்திரஜித்தன் எப்பொழுது வில்லை வளைத்தான், எப்பொழுது அம்பை தொடுத்தான், இந்த மலை எவ்வாறு பொடி பொடியாய் விழுந்தது என்று அவர்களாலேயே அறிந்து கொள்ள முடியாத அளவினுக்கு அவ்வளவு விரைவாக அம்பினை இயக்கினான் இந்திரஜித்தன். தன்னுடைய மலை, தன்னால் எரியப்பட்ட மலையானது துகள் துகளாக போனதை கண்ட அனுமன் பிரிது ஒரு மலையை பெயர்க்க முயன்று அதனை கொண்டு எரிதற்கு முன் வருகிறான். அப்பொழுது என்னாயிற்று? மாறு ஒரு குன்றம் வாங்கி மருகுவான் மார்பில் தோளில், கால் தரு காலில், கையில் கழுத்தினில், நுதல் கண்ணில், ஏறின என்ப மன்னோ எரிமுக கடவுள் வெம்மை சீரின பகழி மாறி தீக்கடு விடத்தின் தோய்ந்த. மாறு ஒரு குன்றம் வாங்கி, பிரிதொரு மலையை வேரோடு பெயர்த்து அதை எரிதற்காக சுழன்ற அனுமன் மீது, அனுமனது மார்பில், மருகுவான் சுழன்று வீசுவதற்கு உண்டான முயற்சியில் அனுமன் ஈடுபடுகின்ற பொழுது அவனது மார்பிலே, அவனது தோளில், கால் தரு காலில், காற்றினை போல் விரைவாக ஓடுதற்கு உரிய அந்த அனுமனது காலில், கையில், கழுத்தினில், நுதலில், நுதல்னா நெற்றி, கண்ணில், அனுமனது கண்கள்ல. ஏன்னா வானரங்களுக்கு
இந்த உறுப்புகள் ரொம்ப முக்கியம். எவ்வளவு அழகா செயல்படுத்துறான்னு பாருங்க. இந்த உறுப்புகள்ல ஏதொன்றும் பழுது பட்டாலும் வானரங்கள் இயல்பாக தங்களது செயலை செய்ய முடியாது. இதை அறிந்த இந்திரஜித்தன் மார்பு, தோள், கால், கை, கழுத்து, நெற்றி, கண் இவைகளில் ஏறின என்போ மன்னோ எரிமுக கடவுள். எரிமுக கடவுள்னா தீயினுக்கு உரிய கடவுளாகிய அக்னி, அவனினுடைய பெயரிலே உண்டான அம்பு அக்னி அஸ்திரம். அந்த ஆற்றல் மிகுந்த அக்னி அஸ்திரத்தை எய்தான் இந்திரஜித்தன். அந்த அஸ்திரம் அனுமனது மார்பில் தைத்தது, தோளில் தைத்தது, காலில் தைத்தது, அதுபோல கையிலும் கழுத்திலும் நெற்றியிலும் கண்ணிலும் தைத்து என்னாயிற்றாம், சீரின பகழி மாறி சீற்றத்தோடு மழை திவலைகள் போல அம்புகள் பல நூறாக வந்து அனுமனை தாக்கின. எப்படி? கடுவிடத்தின் தோய்த்த நச்சிலே தோய்ந்து எய்யப்பட்ட அம்பு போல அனுமன் மீது பட்டவுடனே அந்த வெம்மை விஷத்தினை போல அனுமன் உடலெல்லாம் பரவக்கூடிய அளவில விரைவாக அம்பினை எய்தான். வெதிர் ஒத்த சிகர குன்றின் மருங்கு உற விளங்கலாலும் எதிர் ஒத்த இருளை சீறி எழுகின்ற இயற்கையாலும் கதிர் ஒத்த பகழி கற்றை கதிர் ஒளி காட்டலாலும் உதிரத்தின் செம்மையாலும் உதிக்கின்ற கதிரோன் ஒத்தான். எப்படி காட்சி அளிக்கிறானா? வெதிர் ஒத்த சிகர குன்றின் மருங்கு உற விளங்கலாலும். வெதிர்னா மூங்கில் அர்த்தம். மூங்கில்கள் நிரம்ப பெற்ற மலை சிகரத்தின் அருகே தோன்றக்கூடிய எதிர் ஒத்த இருளை சீறி எழுகின்ற இயற்கையாலும் எதிர்பட்டு பொருந்திய இருளை சினந்து மேற்பட விளங்கும் தன்னுடைய உடலின் ஒளியாலும் கதிர் ஒத்த பகழி கற்றை கதிர் ஒளி காட்டலாலும் ஞாயிற்றின் கிரணங்களைப் போல இந்த இந்திரஜித்தனால் எரியப்பட்ட அக்னி அஸ்திரத்தின் அம்புகள் இந்த அனுமனது உடல்ல பட்டு அந்த சூரியனது ஒளி கற்றைகள் போல் தோற்றம் அளிப்பதாலும் உதிரத்தின் செம்மையால அம்பு பட்ட இடத்திலிருந்து ரத்தம் சிந்துவது உதிக்கின்ற சூரியன் சிவந்து இருப்பது போல் காட்சி அளிப்பதாலும் உதிக்கின்ற கதிரோன் ஒத்தான். இந்திரஜித்தனால் தாக்கப்பட்ட அனுமன் அத்துணை அம்புகளையும் தாங்கிக் கொண்டு தனது ஒளியினாலும் தனது உடலிலே இருந்து சிந்தக்கூடிய சிவந்த இரத்தத்தினாலும் உதிக்கின்ற சூரியனை போல் காட்சி அளித்தான். இனிமே இந்த அனுமனை தாக்குவது முறையற்று. ஏன்னா அவனுடைய ஆற்றலை அழித்தாயிற்று. இனி அவனை தாக்குதல் என்பது வீரத்திற்கு இழுக்காது. அதனால என்ன செய்தான்? அனுமனை இனி தன்னோடு போர் செய்தற்கு தகுதி இல்லாதவன் என்று கருதின இந்திரஜித்தன் கேள்வி கேட்டான். உன்னோடு போர் பண்ணினது போதும், இப்ப எனக்கு தேவை உன்னுடைய தலைவனாகிய இலக்குவன் எங்க இருக்கான். நான் அவனோட தான் போர் செய்யணும்னு வந்தேன். குறுக்க நீ வந்ததனால உன்னிடம் என்னுடைய ஆற்றலை காட்டி உன்னை ஒதுங்க வைக்கிறேன், ஒதுங்கிடு. இலக்குவன் எங்க இருக்கான்னு சொல்லு, அவன்தான் எனக்கு இலக்கு. ஆயவன் அயர்தலோடும் அங்கதன் முதல்வர் ஆனோர் காய்ச்சினம் திருகி வந்து கலந்துளார் தம்மை காணா நீயீர்கள் நின்மின் நின்மின் இருமுறை நெடிய வானில் போயவன் எங்கே நின்றான் என்றனன் பொருள் செய்யாதான். என்ன ஏளனமான வார்த்தையை பேசுறான் பாருங்க. ஆயவன் அயர்தலோடும் அங்கதன் முதல்வரானோர். அனுமன் இந்திரஜித்தனால் அக்னி அஸ்திரம் கொண்டு தாக்கப்பட்டதினால் சோர்வடைகிறான். அந்த சோர்வினால் அவன் ஒதுங்குறான். அந்த சோர்வடைந்த அனுமனை பார்த்த உடனே அங்கதன் முதலாக உள்ள ஏனைய பிற வானர சேனை தலைவர்கள், அங்கதன், ஜாம்பவான், சுக்ரீவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து காய்ச்சினம் திருகி வந்து கலந்துளார் தம்மை காண.
எல்லா வானர வீரர் தலைவர்களும் கடுமையான கோபத்தோடு தன் முன்னே வந்து நிற்பதை பார்த்தான் இந்திரஜித்தன். நீங்கள்லாம் எனக்கு லட்சியமே இல்லை, உங்களோடலாம் நான் போர் செய்யறதா இல்லை, என் வீரத்தின் தகுதிக்கு நீங்கள்லாம் ஒரு இணையே கிடையாது, நீயீர்கள் நின்மின் நின்மின், நீங்க நில்லுங்க, உங்களோட போர் செய்யறதெல்லாம் என் வீரத்துக்கு இழுக்கு, இருமுறை நெடியவானில் என் எதிரே பொருது 2 முறை இந்த உலக வாழ்க்கையை விட்டு வெளியே போனானே உங்கள் தலைவன் லக்ஷ்மணன், அவங்க எப்படி 2 முறை என்னால் கொல்லப்பட்டவன் சொல்ற. துறக்கம்னா நெடியவான்னா துறக்கம். ஏன்னா நாகபாசம் கட்டின பொழுதும் மரண தருவாய்க்கு போனோம், பிரம்மாஸ்திரம் தாக்கின பொழுது மரணத்தையே அடைந்தான். ஆகவே இப்படிப்பட்ட முறையில 2 முறை மரணத்தை என்னால் சந்தித்தவனாகிய உங்கள் இலக்குவன் எங்கு இருக்கிறார்? நீங்கள்லாம் எனக்கு பொருட்டே அல்ல, உங்களை எல்லாம் போர்க்களத்துல சந்திப்பது என் நோக்கமே இல்லை. ஆகவே இலக்குவன் எங்கு உளான், போயவன் எங்கே நின்றான் என்றனன் பொருள் செய்யாதான், என்னிடம் தோற்று இறக்கக்கூடிய அளவினுக்கு சென்றானே 2 முறை, அந்த இலக்குவன் எங்கு உளான் என்று இலக்குவனை கேட்டான். தன் முன்னே நிற்கக்கூடிய மற்றைய எந்த வீரர்களையும் இவன் பொருட்படுத்தவே இல்லை. இது ஒரு பெரிய ஆற்றல். அது தன்னை எதிர்க்க நிற்கக்கூடியவனை அவன் ஒரு பொருட்டே அல்லன்னு அவனை தாண்டிட்டு போனா அதை விட அவனை நீங்கள் அவமானப்படுத்த முடியாது. அதனால இந்திரஜித்தன் சொல்லிட்டான், உங்களோடெல்லாம் போர் செய்வது எனக்கு நோக்கமே இல்லை, நீங்கள்லாம் எனக்கு எந்த விதத்திலும் இணையாக முடியாது, அதனால என்னுடைய நோக்கம் இலக்குவன் தான். அவனையும் ஏன் எதிர்க்கிறேன்னா, ஏற்கனவே 2 முறை என்னால் தாக்கப்பட்டு மரணத்தை அடைந்தவன், அவனுக்கு ஒரு நிரந்தரமான மரணத்தை கொடுத்தோம் இந்த போர்க்களத்துல. கூப்பிடு அவன. வெம்பினர் பின்னும் மென்மேல் சேரலும் வெகுண்டு சீயம் தும்பியை தொடர்வது அல்லால் குரங்கினை சுழிவது உண்டோ, அம்பினை மாட்டி என்னே சிறிது போர் ஆற்ற வல்லான் தம்பியை காட்டித்தாரீர் சாதீரோ சலத்தின் என்றான். என்ன தைரியமான பேச்சு! வள்ளுவன் ஒரு இடத்துல எழுதுவான், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. வேட்டைக்கு போனா யானைய வேட்டையாடு, முயலை வேட்டையாடி தன்னுடைய வீர பிரதாபத்தெல்லாம் சொல்லக்கூடாது. நோக்கம் உயர்வா இருக்கணும். நான் இலக்குவனை அழிப்பதற்காக வந்திருக்கிறேன், உங்களை மாதிரி குரங்குகளை அழிக்கிறதுல என் வீரத்துக்கே அவமானம் இல்லை. கேட்கிறான் பாருங்க, ஏய் யானையை அழிக்கிறதுக்கு தான் சிங்கம் வரும், உங்களை மாதிரி சாதாரண மான்கள் மாதிரி முயல்கள் மாதிரி இருக்கக்கூடிய உங்களை போன்றோர்களை அழிப்பதற்கு நான் எதற்கு? வெம்பினர் பின்னும் மேன்மேல் சேரலும் வெகுண்டு. இந்த இந்திரஜித்தன் சொன்ன வார்த்தையை கேட்டு வெகுண்ட அங்கதன் போன்ற வீரர்கள், இன்னும் பல வானர வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திரஜித்தன் முன்னாடி வருகிறார்கள். கூட்டமா தன்னை நோக்கி கூட்டமாக பலவாகிய வானர வீரர்களும் அந்த வானர படைத்தலைவர்கள் வருதலை பார்த்து ரொம்ப கோபத்தோட இந்திரஜித்தன் பேசினா, சீயம் தும்பியை தொடர்வது அலால் குரங்கினை சுழிவது உண்டோ. சீயம்னா சிங்கம், தும்பினா தும்பிக்கையை உடைய யானை. சிங்கம்னா யானையை அழிக்கணும், உங்களை மாதிரி குரங்குகளை கொல்றதுல என்ன வீரம் சிங்கத்துக்கு? எப்படி சிங்கமானது யானையை தொடர்ந்து வெற்றி கொள்ளணும், குரங்கினை முரண்பட்டு வெல்லுதல்ல சிங்கத்துக்கு அவமானம் இல்லை. இத சொல்லும் போது நான் ரொம்ப தெளிவா புறநானூற்றுல ஒரு பாட்டு, ஒரு மன்னன் எழுதின பாட்டு, சோழன் நல்லுருத்திரன்னு பேர். அவன் சொல்றான், அவன் கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டார். மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் சமூக வழியில் வாழுகின்ற பொழுது நண்பர்களை நம்பிதான் வாழ வேண்டி இருக்கிறது. அப்ப அவர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுதல்ல
ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அதனால எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழி உண்டு இல்லையா, ஒரு நண்பன்னா எது போலன்னா ஆபத்தில் உதவுபவனாய் இருக்க வேண்டும் இல்லையா. எ ஃப்ரெண்ட் இன் நீட், எ ஃப்ரெண்ட் இன் டீட் என்று ஆங்கிலத்தில் ஒரு மரபு தொடர் உண்டு. அதுபோல தமிழ்லையும் ஆபத்துக்கு உதவா நட்பும் தாகத்துக்கு உதவா நீரும் பயனில்லை. அதனால நல்ல நண்பன் எப்படி தேர்ந்தெடுப்பதுன்றதுக்கு ரொம்ப அழகான 2 இயற்கையில காணக்கூடிய நிகழ்ச்சியை காட்டி இவர்களை போல் நீ செயல்படுன்னு காண்பித்தார். என்ன, முதல்ல ஒரு எலியை எடுத்துக்கொண்டார். நன்கு முற்றி வளைந்து இருக்கக்கூடிய வயல்வெளியில நெற்பயிர்களையும் ஏனைய பிற தானியங்களையும் தனது தேவைக்கு அதிகமாக கொண்டு தன்னுடைய வளையில அடைத்து வைத்துக் கொள்ளும். எது, எலி. அது அடைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவினுக்கு உளதான உணவு அது உண்ண முடியாது. ஆகவே தனக்கும் ஆகாது, தானும் துய்க்க முடியாத அந்த உணவு பொதி, அந்த நெல் பொதி யாரோ பிறருக்கு ஆக வேண்டியது, அதற்கும் அவர்களுக்கும் பயன்படாது. தனக்கும் உதவாமல் பிறருக்கும் பயன்படாமல் எவன் ஒருவன் தனது செல்வத்தை அடைத்து வைத்திருக்கிறானோ, பிறரினது ஆக்கத்தினுக்கு உதவக்கூடிய செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்து உதவாமல் தானே அடைத்து வைத்துக் கொண்டு தானும் அதனால் வாழ தெரியாமல் இருக்கிறானே, அந்த எலி போன்று பிறரினது வளத்தினை அறுக்கக்கூடிய எண்ணம் உடைய மக்களோடு உன் நட்பு இருக்க வேண்டாம். விளை பதச்சீரி வல்சி கொண்டு அலை மல்க வைக்கும் பிறர் பலன் வலி உருக்கும் எலி முயன்றோர் அணையார்கண்மை இல்லாகியரோ. இப்படிப்பட்டவர்களுடைய நட்பை ஏற்றுக்கொள்ளாதே. ஏன்னா நாம ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்போம், நண்பற்ற சொல்லும், உடனே அவன் அதுவா, அது உருப்படாது, அது பயனில்லையே என்று நம்மை எல்லா விதங்களிலும் பின்னடைவினை சந்திப்பதற்கு வார்த்தையால, செயலால, பொருளால தடை விதிப்பான். இப்படிப்பட்டவர்களினது நட்பை எடுத்துக் கொள்ளாதே. அடுத்தவனது ஆக்கத்தை அழிக்கக்கூடியவன் நட்பு எடுத்துக்கொள்ள சொல்லிட்டு, இப்ப நாம் படிச்ச கம்பனது மேற்கோளுக்கு அந்த 2வது ஓமைதான். யாரை போல நட்பு வேண்டும் என்றால் புலிய போலன்னு எழுதின. புலி என்ன செய்யுமா, தான் ஒரு விலங்கை வேட்டையாடினா அடித்த வேகத்துல அந்த விலங்கு வலது பக்கம் விழணும், மாறி அது இடது பக்கம் விழுந்ததுன்னா ஒரு அடி அடிச்சா அந்த பக்கம் அப்படியே சாய்க்கும். அதுதான் ஆற்றல். அடிச்சு அந்த அடிப்பட்ட விலங்கு நின்று மயங்கி கீழே பொத்துன்னு இடது பக்கமா விழுந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், புலிக்கு தன் வீரத்திலேயே குறைவு ஏற்பட்டு விட்டது என்று அவமானம் வரும். அதனால் அந்த புலி என்ன செய்ததா, ஒரு நாள் பசியோடு ஒரு காட்டுப்பன்றியை அடித்ததா, அது வலது பக்கம் விழாமல் இடது பக்கம் விழுந்ததா. ஐயோ, நம்முடைய பசி நம்முடைய ஆற்றலை குறைத்து விட்டதேன்னு வெட்கி அன்று அந்த பன்றியை உண்ணாமல் அன்று முழுக்க பட்டினி கிடந்து மறுநாள் ஒரு யானையை ஒரே அடியில வலது பக்கம் விழ வைத்தது. கடுங்கண் கேழல் இடம்பட விழுந்ததன்று அன்றவன் உண்ணாதாகி வழிநாள் பெருமலை விடரகம் வேட்டெழுந்து இருங்கழிற்று ஒருத்தல் நல்வலம் படு. அப்படிப்பட்ட மெலிவில் உள்ளத்து உரன் உடையாளர் கேண்மையோடு இல்லாகிய.
இப்படிப்பட்ட மனம் தளராத உறுதி வாய்ந்த சிந்தனையும் செயல்பாடும் உடையவர்களை நீ நண்பனாக ஏற்றுக்கொள். இப்ப இங்க பாருங்க பொருத்தி, இந்திரஜித்தன் என்ன சொல்றான்? நான் ஒரு பெரிய வீரன், என்னுடைய ஆற்றலுக்கு நான் யானையை போய் வெல்லணும். உங்களை மாதிரி குரங்குகளை வெல்லுதல் என்பது என் வீரத்திற்கே இழக்கு. அதனால்தான் சொன்னா குரங்கினை சுழிவது உண்டோ. என் வீரத்தை காமிக்கிறதுக்கு நான் குரங்கு கிட்ட போய் காமிக்கலாமா? என்னுடைய நோக்கம் யானையை சாய்ப்பதுதான். ஆகவே அம்பினை மாட்டி என்னே நும்மீது அம்பினை செலுத்துவதினால் எனக்கு ஆவது என்ன? என் அவமானமா தான் உலகம் பார்க்கும். சிறிது போர் ஆற்ற வல்லான் தம்பியை காட்டித்தாரு. சிறிது பொழுது என்னை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் ஆற்றல் உடையவன் யாரு? லக்ஷ்மணன் தான். அவனு சிறிது நேரம் தான் என்னோட போர் செய்ய முடியும். அவனு தொடர்ந்து என்னோட எல்லாம் போர் செய்ய முடியாது. ஆகவே அந்த என்னோடு சிறிது நேரம் போர் செய்யக்கூடிய அளவினுக்கு ஏதோ கொஞ்சம் ஆற்றல் வைத்திருக்கக்கூடிய அந்த தம்பி இருக்கான, ராமனது தம்பி, அந்த லக்ஷ்மணன் நீங்க வர சொல்லு போ. எவ்வளவு ஏளனம் பாருங்க. எனக்கு காட்டி ஸ்தலத்தின் சாதீரோ வெகுளியால் இறந்தொழிவீரோ. டேய், கோவப்பட்டு முன்னாடி வராதீங்கடா, செத்து போயிடுவீங்க. உங்களை கொல்றது என் நோக்கம் இல்லை. ஆனா என்ன உதிப்பினீங்கன்னா நான் உங்களை கொன்னுடுவேன். ஏன் வீணா வந்து என்னிடம் சாகிறீர்கள்? போய் அந்த இலக்குண வர சொல், நான் அவனு சண்டை போட்டுக்கிறேன், நீங்கள்லாம் வேண்டாம் தள்ளிங்க. இப்படி ஒரு அவமானப்படுத்தக்கூடிய அளவில் பேசுறான்னா அவன் வீரம் எப்படின்னு பாரு. உடனே சொல்லிட்டு சொன்னா, உங்களெல்லாம் காட்டிலும் பலமானவன் யாரு? அனுமன் இல்லையா? அது நீங்க ஒத்துப்பீங்க இல்லையா? சுக்ரீவனை காட்டிலும், அங்கதனை காட்டிலும், ஜாம்பவானை காட்டிலும், நீலனை காட்டிலும் ரொம்ப ஆற்றல் உடையவன் யாரு? அனுமன். அனுமன் இப்ப முன்னாடி எப்படி இருக்கான்? என் முன்னே அனுமன் தோற்று தளர்ந்து இருக்கிறான் பாருங்கள். அனுமனை கண்டிலீரோ அவனினும் வலியரோ, என் தனு உளதன்றோ தோளின் அவ்வலி தவிர்ந்தது உண்டோ, இனும் முனை நீர் அலீரோ எவ்வளி ஈட்டி வந்தீர், மனுஷனை காட்டி நும் தம் மலைதோறும் வழி கொள்ளீர். எவ்வளவு ஏளனம் பாருங்க. அனுமனை கண்டிலீரோ, அனுமனை பார்க்கல? என்னுடைய அம்புகளினால் தாக்கப்பட்டு தளர்ந்து விழுந்து கிடக்காம்பர். அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீ என் கூட சண்டை போடணும்னு வருகிறீர்கள். அவனினும் வலியீரோ, அனுமனை காட்டிலும் உங்களுக்கு பெரிய ஆற்றல் ஜாஸ்தி, என்னை எதிர்க்க முடியும். எந்தனது உள்ளதன்ற, என்கிட்ட இருக்கிற வில்ல பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல? தோளின் வலி தவிர்ந்தது உண்டோ, என்னுடைய தோல் என்னைக்கான தளர்ந்து போனதுண்டா? என் தோளாற்றல் தளர்ந்ததில்ல, என் வில்லும் சாமான்யமானதல்ல, ஜாக்கிரதை. அனுமனே தவிச்சிட்டு இருக்கான் இப்போ. அவனை விட பெரிய வீரர்களா நீங்க என்ன எதிர்க்க வந்துட்டீங்க. இனும் முனை நீர் அலீரோ எவ்வளி ஈட்டி வந்தீர், இன்னும் போர் முனையில் வந்த நீங்கள் அல்லீரோ எந்த ஆற்றலோடு என் முன்னாடி வருகிறீர்கள். ஏற்கனவே 2 முறை ஆற்றலால உதவாங்கினவங்க இல்ல, என்ன புதுசா உங்ககிட்ட ஆற்றல் வந்துட்டதுன்னு என்னை எதிர்க்க கூட்டமா வரீங்க. மனிதனை காட்டி நும் தம் மலைதோறும் வழி கொளியிரே, இலக்குவனாகிய மனிதனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விட்டு வந்த வழியை திரும்பி போங்க. உங்களோடெல்லாம் போர் செய்ய முடியாது. நீங்கள்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா? சொல்லக்கூடாது, நல்ல ஒரு இலக்கியத்தை சொல்லும் போது இருந்தாலும் நயமா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள்லாம் ஜிஜிபின்றோம்ல, அந்த மாதிரி. நீங்கள்லாம் எதுக்குடா போருக்கு வரீங்க? ஆகவே என்னோடு கொஞ்ச நேரம் போர் செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் உள்ளவன் யாருன்னா லக்ஷ்மணன் தான். அவனை முன்னாடி நிறுத்திட்டு எல்லாம் உயிர் பிழைத்து ஓடுங்கள் என்று